Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தம்ப்ளைன்ல பாட்டு வந்த மாதிரி உண்மைதான். VLC மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டெஸ்க்டாப் லேப்டாப்ல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுன்னு சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய ஆப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து 1.5 ஃபிலிமோரா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 MB 300 MB வந்து இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து டிஃபால்ட்டா நம்ம ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது எல்லாரும் வந்து மியூசிக் கேட்கறதுக்கு வீடியோ கேட்கறதுக்கு எல்லா சிஸ்டம்லயும் லேப்டாப்லயும் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா VLC மீடியா பிளேயர். இது எல்லா லேப்டாப் சிஸ்டம்லயுமே இருக்கும். நீங்க எந்த மீடியா பிளேயர் யூஸ் பண்றீங்க? VLCயா இல்ல KM இல்ல கோமா ஏகப்பட்ட மீடியா பிளேயர் இருக்கு. நீங்க எந்த மீடியா பிளேயர் யூஸ் பண்றீங்க? கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. VLC மீடியா பிளேயர் யூஸ் பண்றீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல VLC மீடியா யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்மளோட ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம டெஸ்க்டாப் லேப்டாப்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஆன்லைன்ல சர்ச் பண்றீங்க, இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும், டக்குனு வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் இல்ல ஒரு நிமிஷத்துக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணலாம். அல்லது வந்து எடிட்டிங் பண்றீங்க அல்லது யூடியூப் ஏதாவது கிரியேட்டரா இருக்கீங்கன்னா வீடியோல ரெக்கார்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆப் வந்து கண்டிப்பா தேவை. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணாம நம்மகிட்ட இருக்கிற VLC மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கிரீன் ரெக்கார்ட் சொல்லி தான் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம VLC மீடியாவில் யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்ம லேப்டாப் வந்து நான் வந்து டெஸ்க்டாப் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணுறேன். எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது. இல்லாதவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 200 MB 100 MB கிட்டத்தட்ட 300 MB இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிடைச்சும் வந்து வாட்டர் மார்க்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம டிஃபால்ட்டாக இப்போ மியூசிக் வீடியோ கேட்கல எல்லாரும் லேப்டாப்லையுமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து நம்மளே டெஸ்க்டாப் வந்து லேப்டாப்லேயே வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னோட VLC மீடியா பிளேயர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே மீடியா ஆப்ஷன் இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம் டாப்ல வந்து அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அண்ட் சேவ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேப்சர் டிவைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து கேப்சர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் 3 ஆப்ஷன் வந்து காட்டும்: டைரக்ட் ஷோ, டிவி டிஜிட்டல் அண்ட் டெஸ்க்டாப். ஃபைனலாக வந்து நம்ம டெஸ்க்டாப் தான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைர் ஃப்ரேம் ரேட் ஃபார் கேப்சர் ஆகிறது வந்து எவ்வளோ FPSல வந்து கேப்சர் ஆகும் சொல்லி வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து 30 FPS 60 FPS 90 FPS இந்த மாதிரி ஏகப்பட்ட FPSலாம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ FPS வரைக்கும் வேணுமோ, ஃப்ரேம் பர் செகண்ட் வேணுமோ, நீங்கள் அதை வந்து நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 60 FPS வந்து எனக்கு வந்து இருந்தால் போதும். வந்து நான் 60 FPS வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கன்வெர்ட் அண்ட் சேவ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் மட்டும் குட்டி அதிலே வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்டூ மார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்கு மேலே கீழே இந்த ப்ரௌசருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரியேட் அ நியூ ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்கேப்சுலேஷன் எந்த ஃபார்மெட்டில் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும், அதாவது ரெக்கார்ட் ஆகிட்டு நமக்கு ஷோ ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதை ஆடியோவாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். MP3 ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா MPG, இதெல்லாம் MKV, RAW footage, AVI இது எல்லாமே வந்து வீடியோ ஃபார்மெட் தான். MPG வெப் இதில் பண்ணுமா இல்லை நமக்கு வேண்டியது வந்து MP4 தான். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது AVIயில் வேணுமோ, MKV வேணுமோ, உங்களுக்கு எந்த ஃபைல் ஃபார்மெட்டில் வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வீடியோ கூட ஆடியோ கூட அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நேம் மேலே வந்து எந்த ப்ரொஃபைல் நேமில் உங்களுக்கு ஷோ ஆகணுமோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஜீன் வந்து கொடுத்துறேன். இப்போ வந்து கிரியேட் கொடுத்துரும். கிரியேட் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் ஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரௌஸ் அது எங்கே சேவ் ஆகணும், எங்கே உங்களோட ஃபைல்ஸ் டெஸ்டினேஷன் ஆகணும், ஃபைனலாக எங்கே அவுட்புட் கிடைக்கணும்னு நினச்சிங்க அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ரௌஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கேன். என்னோட டாக்குமெண்ட்ஸில் நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு சம்திங் வந்து நான் ஒரு ஃபைல் நேம் வந்து கொடுத்துட்டு இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ண போயிடலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து சேர்ந்தா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் VLC மீடியா பிளேயரில் இருக்கேன். அது எல்லாமே வந்து சேர்ந்தா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். எடிட் பண்ணும்போது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்ல பேக்கில் வந்து ட்ரிம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க ஃபைலை. மினிமைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஏதாவது ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணிருக்கீங்க, இல்லாத நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது யாருக்கா சொல்லி கிடைக்கிறீங்க, நாலு சொன்ன மாதிரி வந்து வீடியோ கிரியேட்டராக இருந்துச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் தேவை. இப்போ வந்து நான் வந்து திஸ் PC ஓப்பன் பண்ணுறேன். திஸ் PC ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டிஸ்க் D ஃபைல் அல்லது வந்து இப்போ டவுன்லோட்ஸ் அல்லது டாக்குமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ செட்டிங்ஸ் வந்து போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக வந்து உங்களுக்கு எப்படி ஷோ ஆகிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து நான் உள்ள போய் காட்டுறேன். ஸோ நீங்கள் ஆக்சுவல் கண்டென்ட் எதுவோ அதை இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஃபைனலாக வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மறுபடியும் நீங்கள் அந்த VLC மீடியா பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கீழே வந்து டைமிங் வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஸோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் ப்ளே பேக்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஃபைல்ஸ் அந்த டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த அவுட்புட் ஃபைல் வந்து அதாவது இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் ஃபைல் வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். டாக்குமெண்ட்ஸில் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஜஸ்ட் DHF அது வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 1 MB வரைக்கும் தான் நம்மளோட சைஸ், கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 14 செகண்டோட லென்த் வீடியோட ஃபுட்டேஜ். அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கிட்டத்தட்ட 1 MB வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ FPS அதிகமாக கொடுக்க நமக்கு வந்து அதிகமான FB வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளோட சிஸ்டத்தோட அந்த VLC மீடியா பிளேயர்லேருந்து ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளியராக தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்குது. நீங்கள் FPS வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஓரளவுக்கு வந்து வீடியோ யாருக்காவது நீங்கள் ஷோ பண்ணணும், அது பார்க்குற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். ஸோ நீங்களே பார்க்கலாம். நான் வந்து மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்க்டாப் சேர்ந்து அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து டிஸ்பிசி வந்து நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, இப்போ ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்களே பார்க்கலாம். ஸோ நான் லோக்கல் டி டிரைவ் வந்து கிளிக் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணேன். ஸோ எந்த ஒரு லேகும் கிடையாது. FPS ஃப்ரேம் பர் செகண்ட் 60 FPS கொடுத்த 30 FPS வந்து நான் கொடுத்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து லேக் ஆகாமல் தான் ஈஸியாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஆகுது. ஸோ நமக்கு தேவையான FPS வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 100, 90, 120, 200 உங்களுக்கு எவ்வளோ FPS வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சில சிஸ்டத்துக்கு வந்து லேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ சில சிஸ்டத்துக்கு வந்து லேக் ஆகிற சான்சஸ் இருக்கிற ப்ராசஸரோ இல்லை RAM பர்சன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து உங்களால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ சம்திங் லேக் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி லேகும் இஷ்யூ வந்து கிடையாது. நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த VLC நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எந்த ஒரு லேகும் இஷ்யூ அந்த மாதிரி தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டும் அதாவது எந்த ஒரு லேகிங் இஷ்யூ வந்து பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்மூத்தாக VLC மீடியா பிளேயரில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ஏதாவது ஃபியூச்சர் எந்த பிரச்சனை வந்துச்சா இதால் பண்ண முடியாது, VLCனால வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸோ லேக் ஆகுது, ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து இவ்வளோ டைமுக்கு மேலே வந்து போகல அப்படின்னு சொல்லி வந்து நமக்கு தெரியாது. எத்தனை நிமிஷம் வரைக்கும் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து டைம் எடுத்துக்குது. ஸோ லேக் ஆகுதா இல்லை ரொம்ப அதிகமான டியூரேஷன் போனால் லேக் ஆகுதான்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி வந்து நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அதாவது ஏதாவது இந்த மாதிரி பண்ண முடியலன்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட் கமெண்ட்னா இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ சம்திங் வந்து அதாவது நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யாராவது ரெக்கார்ட் பண்ணுறதாலும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஏதாவது ஷோ ஆச்சோ அல்லது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த VLC மீடியா யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஸோ எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் பண்ணிங்கன்னா கீழே பின்னாடி ஃபியூச்சரில் வர வியூவர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். VLC மீடியாவில் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ VLC மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டெஸ்க்டாப் லேப்டாப்க்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஈஸியாக பண்ணிக்கிறது சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. மேபி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து கிடைக்காம இருக்கிறவங்க, அதாவது பெய்ட் ஆப்ஸ் ஃப்ரீ ஆப்ஸ் வந்து கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஆப் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 FPS அந்த 30 FPS வந்து மினிமம் வச்சுக்கலாம். மேபி வந்து 60 FPS 100 FPS எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரேம் பர் செகண்ட் அதாவது எவ்வளோ FPS வேணுமோ உங்களுக்கு ஈஸியாக வந்து வச்சுக்க முடியும். ஈஸியாக ஸ்க்ரீன் ரெக்கார்டும் நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு முன்னாடி ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது கட் பண்ணி தூக்கிட்டு மெயின் கண்டென்ட் வந்து நீங்கள் ஈஸியாக எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணும் இல்லை போஸ்ட் பண்ணும் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இந்த பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் இது வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா நான் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் #Geekyragul சொல்லி போடுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேர் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நாள் நடுவில் சந்திக்கிறேன்.